அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்றால் எந்த அடிப்படையில் இறக்கப்பட்டது? எழுத்து வடிவில் அவர்களுக்கு இறக்கப்பட்டதா? எழுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்து இறக்கினார்களா, அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹுக்கு வந்ததா என்பதை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுக்கு எப்படி அனுப்பினான் என்றால், அல்லாஹ் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசினான். பேசிட்டு அவர்கள் கேட்டு அதை ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து அவங்களும் அப்படியே வாய்மொழியாக அது எத்தி வைத்தார்கள். இப்படி தான் ரசூலுல்லாஹுக்கு வந்தது. ஏடூனில் எழுதி கொடுக்கப்படல. இப்போ தௌராத்தை பெற்ற அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனம் சொல்லும்போது, நாங்கள் அவருக்கு மூசாவுக்கு எழுதி கொடுத்ததை பற்றி ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அந்த மாதிரி எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி ரசூலுல்லாஹுக்கு கொடுக்கப்படலை. ரசூலுல்லாஹுக்கு கொடுக்கப்பட்டது ஓசை வடிவில். நாம் பேசுறதை நீங்கள் காதால் கேட்குறீங்களே, இதுதான் ஓசை வடிவு. இப்போ இப்படித்தான் ரசூலுல்லாஹுக்கு ஓசை வடிவில் தான் இந்த குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு அருளப்பட்டது. அல்லாஹு தஆலா அதை குர்ஆன் இப்படி சொல்கிறான், அவலம் யக்ஃபீஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப் யுத்லா அலைஹிம் இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மத்தன் வ ஸிக்ரா லிகௌமி யுமினூன். நபியே, ஓதி காட்டப்படக்கூடிய ஒரு வேதத்தை நாம் உமக்கு இறக்கி இருப்பது அவர்களுக்கு போதாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஓதி காட்டக்கூடிய ஒரு வேதம் அப்படித்தான் ரசூலுல்லாஹுக்கு வந்தது, எழுத்து வடிவிலே வரல. குர்ஆன் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா ثم இன்ன அலைனா பயானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா கியாமாவிலே 75வது அத்தியாயத்தில் 75வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபியே, ஜிப்ரீல் உங்களிடத்திலே வந்து ஓதி காட்டுகிற போது நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள். ஜிப்ரீல் உங்களிடத்திலே வந்து ஓதி காண்பிக்கிற போது அதை நீங்கள் ஓதுவதற்காக வேண்டி அவசரப்படாதீர்கள். அவசரப்பட்டு உங்கள் நாவை அசைக்காதீர்கள். அவர் ஓதுவதை நீங்கள் கேளுங்கள். அந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் பதிய செய்வது, ஒன்று சேர்ப்பது எங்களுடைய கடமை. எனவே ஜிப்ரீல் உங்களுக்கு ஓதி காட்டுகின்ற போது நீங்கள் அமைதியாக இருங்கள். அது உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்வது நாங்கள் தான். அவர் ஓதி காட்டியதற்கு பின்னால் நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். அப்போ குர்ஆன் என்பது ஓசை வடிவில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரிந்த ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்தாரா என்றால் இல்லை. அவர் எழுத படிக்கவே தெரியாது, எழுதவும் தெரியாது, எழுதியதை ரசூலுல்லாஹுக்கு வாசிக்கவும் தெரியாது. அவரை அல்லாஹ் தஆலா நபியுல் உம்மி என்று சொல்கிறான். எழுத படிக்க தெரியாத ஒரு நபி. இதில் ஒரு பெரிய ஒரு ஹிக்மத் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹுடைய இந்த குர்ஆனை இன்றைக்கும் ஆராய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள், படித்த மேதைகள் எல்லோரும் இது முகமது நபியுடைய வார்த்தையாக இருப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, இது நிச்சயமாக முகமது நபிக்கு இறைவனிடமிருந்து தான் இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய பல செய்திகளை அவர்கள் ஆய்வு செய்கிற போது இந்த முடிவுக்கு வருகிறார்கள். அப்போ அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் நீடூழி காலம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நிலைநிறுத்துவதற்காகவும் அவனுடைய செய்தி இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அவன் தெரிவு செய்த நபி எழுத படிக்க தெரியாத ஒரு நபியை தான் தெரிவு செய்தார். ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரிந்த ஒருவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் இந்த குர்ஆனை அன்றைக்கும் நிராகரித்திருப்பார்கள், இன்றைக்கும் நிராகரித்திருப்பார்கள். முகமது நபி அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேதத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று பொதுவாக குற்றம் சாட்டியிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விடயத்தை அது அப்படி வைக்கவே இல்லை. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியே, நீங்கள் இதுக்கு முன்னால் எந்த ஒரு வேதத்தை ஓதக்கூடியவராக இருக்கவும் இல்லை, உங்களுடைய வலக்கரத்தால் நீங்கள் எதை எழுதக்கூடியவராக இருக்கவும் இல்லை. அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த வீணர்கள் அதிலே சந்தேகப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக் இதன் லர்தாபல் முப்திலூன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இது 29வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ எழுத படிக்க தெரியாத ஒரு நபிக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி உலகம் உள்ள வரைக்கும் இந்த குர்ஆனை அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.